காட்டியிருக்கிறார் நம்ம மாவட்ட ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி விழிகள். மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருந்து 45 நாட்களுக்கு மேலே ஆகிடுச்சு. 60 நாள் ஆகிடுச்சு. எனக்கு இன்னும் எஸ்எம்எஸ் வரல, எங்களுக்கு இன்னும் வெரிஃபிகேஷனுக்கு வரல, எங்கள் அக்கௌண்ட்டில் எப்போ பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கவங்களுக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெரிஃபிகேஷனுக்குலாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க அக்கௌண்ட்டில் ₹1 கிரெடிட் ஆகிருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எப்போ வந்துட்டு மாதம் மாதம் ₹1000 வரும், அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா தகவலுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருந்து 40 நாள் ஆகுது, 60 நாள் ஆகுது, 90 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. நான் ஜூலை மாதமே வந்துட்டு மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருந்தேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு யாரும் வந்து எஸ்எம்எஸ் எதுவும் வரல, வெரிஃபிகேஷனுக்கும் வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். எல்லாருக்குமே கட்டாயமாக வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்கங்க. ஆனால் தகுதி வாய்ந்த மகளிர் அனைவருக்குமே கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் முதல்வராகட்டும் துணை முதல்வராகட்டும் நலத்திட்ட பணிகள் எங்கெல்லாம் நடக்குதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி கட்டாயம் பேசிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு முறையுமே கண்டிப்பாக எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகை வந்துட்டு கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சில நிகழ்வுகள்லாம் இப்போ நவம்பர் மாதம் வந்து நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி பின்னாடி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னமும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நான் இன்னும் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கவே இல்லை, நான் வந்துட்டு இப்போ என்னால் விண்ணப்பிக்க முடியுமா, உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நம்ம வந்துட்டு வாய்ப்புகள் எப்போ கிடைக்குதோ அப்போ தாங்க நம்ம பயன்படுத்த முடியும். நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோக்கு மேலே போட்டுட்டேன். ஒவ்வொரு முறையும் மகளிர் உரிமை தொகையை பற்றி நம்ம பேசும்போதெல்லாம் நான் முதல் வார்த்தையாக உங்ககிட்ட சொன்னது, முதல்ல போயிட்டு உங்களுக்கு பணம் கிடைக்குதோ கிடைக்கலையோ நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்கே நடக்குதோ அங்கே போய் விண்ணப்பிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பார்த்தீங்கன்னா நிறைவடைஞ்சிருச்சு. நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து எங்கேயுமே முகாம் போடுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் டீட்டெயில்ஸ் வந்திருக்குங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியும்னா கண்டிப்பாக முடியாது. கிட்டத்தட்ட ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்காக மட்டுமே வந்துட்டு விண்ணப்பிச்சிருந்தாங்க. பல துறைகளில் லட்சக்கணக்கான ஃபார்ம் வந்தாலும் அதிகப்படியான வந்தது பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகைக்கா. இனிமேல் உங்களால் புதுசாக கண்டிப்பாக விண்ணப்பிக்க முடியாதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க, இல்லை நமக்கு ஆன்லைனில் வெப்சைட்டில் எதனா வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இனிமேல் உங்களால் வந்துட்டு இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கவே முடியாது. இப்போது விண்ணப்பிச்சிருந்து எனக்கு இன்னும் எஸ்எம்எஸ் வரலைங்க, 60 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, 90 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. நவம்பர் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% பேருக்கு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்கு போயிருக்காங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மாதம் அந்த அவங்க அக்கௌண்ட்டில் ₹1 கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் கூட அனுப்புகிறேன் பாருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கால் பண்ணி வெரிஃபிகேஷனுக்கு பண்ணுறாங்க. சில பேருக்கு நேர்லேயும் போகிறாங்க. எங்கள் வீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு வந்துட்டு இப்போது அப்ளை பண்ணவங்க எல்லாருக்கும் வெரிஃபிகேஷனுக்கு வந்திருந்தாங்க. அது வந்து நவம்பர் மாதத்துலேருந்து தான் வந்துட்டு வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். ஏன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நவம்பர் மாதத்தோட முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதிகாரிகள் எல்லாம் களப்பணியில் வந்துட்டு ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் வேறு வெளியிட்டுட்டாங்க. அதனால் வந்து ஆட்கள் கம்மியாக இருக்குது. தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே தகுதி வாய்ந்த அனைத்து மக்களுக்குமே அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் ₹1000 வந்து போட்டுணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 15ஆம் தேதிக்குள்ளே அவங்க அக்கௌண்ட்டில் ₹1000 போடணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து அதிகாரிகள் வந்து எந்தெந்த வேலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சில பேர் வந்துட்டு எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்கு போவாங்க. அதனால் அதிகாரிகள் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் இவங்களை கூப்பிட்டு 1-to-1 நடத்தியிருக்காங்க. உடன்பிறப்பே வா அப்படின்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த துறை நிர்வாகிகளை கூப்பிட்டு நேருக்கு நேரம் முதல்வர் அவர்களும் நிர்வாகி அவர்களுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த தொகுதிகளில் என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத பற்றி பேசும்போது அதில் பிரதானமாக பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை யார் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ நீங்கள் அதிகாரிகளை யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. யார் யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை இன்னும் போய் கிடைக்கலையோ அவங்களுக்கு நீங்களே கண்டறிஞ்சு அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதிகாரிகளுக்கு தெரியுதோ தெரியலையோ அந்த தொகுதியில்
இருக்க திமுக நிர்வாகிகளாகட்டும் அந்தந்த தொகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பணம் இன்னும் போய் சேரல, இவங்களுக்கு இன்னும் வெரிஃபிகேஷனுக்கு வரல அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும். அதனால நீங்களே நேரடியாக இந்த களப்பணியில் ஈடுபட்டு யார் யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை கிடைக்கலையோ, அவங்களுக்கு தகுதி இருந்தும் அதை நிராகரிக்கப்பட்டிருக்கோ அவங்கள கண்டுபிடிச்சி நேரடியாகவே நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால உங்களுக்கு இன்னும் SMS வரல, வெரிஃபிகேஷனுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. டிசம்பர் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையானவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் முடிச்சு டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் வந்துட்டு மாதம் 1000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படியும் உங்களுக்கு அந்த 15 தேதிக்குள்ளே வெரிஃபிகேஷனுக்கு வரல, உங்களோட ஃபார்மோட நிலைமை என்னன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஊரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக அதிகாரிகள் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஊர் தலைவர், வார்டு மெம்பர் இவங்க யாருன்னா இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு கண்டிப்பாக இதை ரெக்வஸ்ட்டாக கேளுங்க. இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு நான் ஃபார்ம் கொடுத்தேன், அதனோட டீட்டெயில்ஸே என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேளுங்க. அவங்களும் எதனா ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இணையத்தில் கண்டிப்பாக எதனா ஒரு ஆப்ஷன் விடுவாங்க. நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணியும் உங்களுக்கு மெசேஜே வரல அப்படின்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் இதோட அப்டேட் வந்துட்டு வரும். நீங்களாம் வராதவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ம் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஆன்லைனில் வந்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணவே முடியாது, என்ன டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அதிகாரிகள் உள்நுழைவு அப்படின்ற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. பொதுமக்கள் உள்நுழைவு அப்படின்ற ஆப்ஷன் இன்னுமே பார்த்தீங்கன்னா பிளாக்ல தான் இருக்குது. அது ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு தான் வந்துட்டு அந்த வெரிஃபிகேஷனுக்கு போகாமல் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு டிசம்பர் மாதம் தான் அதுக்கான அப்டேட் கண்டிப்பாக வருங்க. ஆனால் டிசம்பர் முதல் வாரத்தில் கட்டாயம் எல்லாருக்கும் வெரிஃபிகேஷனுக்கு வந்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதியெல்லாம் ஒரு ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு எப்போ மாதம் 1000 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு கிரெடிட் ஆனதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சில அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டிரான்சாக்ஷன்லேயே இருக்காது, வேறு எதனா ப்ராப்ளமும் இருந்திருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 15ஆம் தேதி மாதம் 1000 ரூபாய் போடும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுதா அப்படின்றத தான் பேங்க் மூலயமாவோ UPI மூலயமாவோ ₹1 போட்டு வந்து பார்ப்பாங்க. உங்களுக்கு காசு நல்லபடியாக போகுது அப்படின்றப்போ 15ஆம் தேதி டிசம்பர் 15ஆம் தேதி வந்துட்டு அவங்க மாதம் 1000 ரூபாய் போடும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அக்கௌண்ட்டில் வரணுன்றதுக்காக தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு ₹1 வந்துருச்சு, எனக்கு எப்போ பணம் வரும்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2025 டிசம்பர் 15ஆம் தேதி தான் அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதமே மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அடுத்த மாதம் இந்த ₹1 கிரெடிட் ஆன எல்லாருக்குமே மாதம் 1000 ரூபாய் வந்துருங்க. அதனால் இனிமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ₹1 வந்ததுக்கப்புறம் காசு வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. அந்த ₹1 கிரெடிட் ஆன எல்லாருக்குமே கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னை கேட்ட கமெண்ட்டுக்கு எல்லாமே நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணிட்டேன். இதையும் தவிர்த்து உங்களுக்கு வேறு எதனா சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட கமெண்ட் பாக்ஸ் என்றைக்குமே ஆனில் தான் இருக்கும். நம்ம வேறு ஒரு தகவல் அப்டேட் எதனா வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதோட நம்ம சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.